கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 13:12, 2 கொரிந்தியன்ஸ் 13:12. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். என்ன, 2 யூதர்கள் சந்தித்து கொண்டா என்ன பண்ணுவாங்க? ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கன்னத்தோடு கன்னம் வைத்து ஷாலோம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சமாதானம், சந்தோஷம், எல்லாமே ஷாலோம் என்பதற்கு 2-3 அர்த்தங்கள் உண்டு. அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும், உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது அவங்க கொடுக்கக்கூடியது. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? பரிசுத்த முத்தம். இப்போ ஒருத்தர் நீங்கள் வாழ்த்தும் போது பரிசுத்தத்தோடு வாழ்த்துங்க. எப்படி? வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தோடு நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்குறாரு. என்ன, ஒருத்தர் நீங்கள் வாழ்த்தும் போது உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லக்கூடியதான். நீங்கள் இது ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது ரோமர் 16:16 சொல்லும் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அதே மாதிரி கொரிந்து சபைக்கு எழுதி முடிக்கும்போது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லும்போது, சகோதரர் எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். அதே மாதிரி தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்கர் 5:26 சொல்லும்போது, சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். அதே மாதிரி பேதுரு தன் நிறுவத்தில் எழுதும்போது 1 பேதுரு 5:14 அதே கற்பனையை கொடுக்குறார். என்ன? பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். ஆனால் இன்னொரு முத்தமும் இருக்குது. நீங்கள் அதை எப்போ பார்க்குறோம்? மத்தேயு 27:49 வசனத்தில் பார்க்குறோம். என்ன? யூதாஸ் காரியத்து கர்த்தருக்கு என்ன பண்ணுறான்? ஒரு முத்தத்தை கொடுத்து அவரை காட்டி கொடுக்குறான். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பது எப்படி? யூதாஸ் ஒரு முத்தத்தோடு காட்டி கொடுக்குறான். அப்போ 2 முத்தம்தான். ஒன்று பரிசுத்த முத்தம், இன்னொன்று என்ன? காட்டி கொடுக்குற முத்தம். இப்போ நீங்கள் எப்படி வாழ்த்த முடியும்? ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த முடியும், இல்லை காட்டி கொடுக்கணுங்கிற முத்தத்தோடு வாழ்த்து கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்னென்னா, தங்களுடைய வாயில் வாழ்த்துகிறாங்க, இருதயத்திலேயோ அவங்க பொல்லாத எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறாங்க. சங்கீதக்காரன் சொல்லும்போது 62வது சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்கிறாரு, தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். எப்படி? வாயில் அவங்க என்ன பண்ணுறாங்க? வாழ்த்துதல், சாலோம், உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு, ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன? சபிக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போது நீங்கள் எப்படி வாழ்த்தலாம்? பரிசுத்தத்தோடும் வாழ்த்தலாம், சாபத்தோடும் வாழ்த்தலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாருக்கும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துதல், சும்மா முத்தம் இல்லை, பரிசுத்த முத்தத்தோடு நீங்கள் வாழ்த்துதல் சொல்லுங்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தில் இல்லை, ஒரு சில கலாச்சாரம் இருக்குது, அவங்க ஹக் பண்ணி முகத்தோடு முகம் சேர்த்து வைத்து அவங்க ஒரு முத்தம் கொடுத்து வாழ்த்துதல் சொல்லக்கூடிய காரியம் உண்டு. சரியா? ஆனால் அது ஒரு சில, இப்போ நம்ம சில இதில் நம்ம இதில் கையெடுத்து கும்பிடுறோம், இல்லை பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சொல்கிறோம். ஆனால் நம்ம வாயில் சொல்கிறோம் பிரதர் சிஸ்டர், என்ன சகோதரனே சகோதரியன்னு. ஆனால் நம்மளுடைய இருதயத்தில் அதே எண்ணம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நம்ம இருதயத்தில் அதே மாதிரி நம்ம சிந்திக்கிறோமா, இல்லை நம்ம எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக, ஹலோ ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்களை பார்த்தது, ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் இவன் கீழே விழலையா அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி? ஏன்னா யூதாஸும் முத்தம் கொடுத்தான், மீதி பேரும் முத்தம் கொடுத்தாங்க. ஆனால் 2க்கு வித்தியாசம் இருக்கே. இப்போ நீங்கள் சொல்கிற பிரைஸ் தி லார்டு பிரதருக்கும் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டருக்கும் உண்மையாக சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் சொல்கிறீங்க? சங்கீதம் 62:4 சொன்னது போல் வாயில் வாழ்த்து சொல்லி இருதயத்தில் சபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களா? அப்படி இருக்கலாமா? கூடாதே. அதனால தான் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? எப்பா, நீங்கள் பரிசுத்தமாக ஒருத்தர் வாழ்த்துங்க, ஏன்னா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் சபையில் நீங்கள் யாரை வாழ்த்தினாலும் உண்மை மனதோடு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கர்த்தருக்குள்ளே இன்னும் விசுவாசத்தில் வளரணும்,
அவங்க கர்த்தருக்குள்ள நற்கிரியை செய்கிறவங்களா வரணும். கர்த்தருடைய நாமம் இவங்க மூலமாக மேன்மை பெறணும் அப்படிங்கிற ஒரு தூய எண்ணத்தோடு, ஒரு சுத்த எண்ணத்தோடு நீங்கள் அவங்கள வாழ்த்துவீங்களா? மனமாறி செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த எண்ணங்களோடு, பரிசுத்த முத்தத்தோடு ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி அவர்களை தேவனுக்கு உகந்த மக்களாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.